பிரெஞ்சு தேசத்தில் பருந்து வாழும் தமிழ் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இல்லங்களில் இருந்தவாறு எல்லோராலும் அறியப்பட்ட பச்சைமட்டை புத்தகமான நடைமுறை பிரெஞ்சின் ஆசிரியர் பிரகலாதனின் நேரடி கண்காணிப்பில் ஜூமினூடாக இணையவழி கல்வி. வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. J'espère que vous allez bien. நாங்கள் சென்ற பாடத்தில் ஆர்டிகிள் படித்தோம். ஆர்டிகிள் டெஃபினி, ஆர்டிகிள் அன்டெஃபினி பார்த்தோம். சரி, அப்போ நிச்சயமான பெயர் சுட்டு, நிச்சயமற்ற பெயர் சுட்டுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். அப்போ இப்போ உங்களுக்கு பெயர் சொற்களுக்கு லு போடுறதா, லா போடுறதா, எந்த இடத்துல ஆ போட வேணும், எந்த இடத்துல உயின் போட வேணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிறகு நாங்கள் பேர்ச்சொற்களின் பால் பார்த்தனாங்கள். எப்படி இந்த பேர்ச்சொற்களின் பால் அறியும் முறை பார்த்தனாங்கள். சரி, அதாவது பொருட்களுக்கு நாங்கள் எவ்வாறு பால் கண்டுபிடிப்பது என்று பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது லார்டிகிள் பார்ட்டிசிப். லார்டிகிள் பார்ட்டிசிப் இதற்கு அர்த்தம் பகுதி பெயர்ச்சுட்டு. பகுதி பெயர்ச்சுட்டு. சரியா, நாங்கள் ஆர்டிகிள் டெஃபினி, ஆர்டிகிள் அன்டெஃபினி எண்ணக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் போடுவோம். சரியா, ஒரு மேசை, ஒரு வீடு, ஒரு பேனை, ஒரு மேசை, ஒரு கதிரை அப்படி என்றெல்லாம் நாங்கள். சரியா, இல்லாட்டி மேசை, கதிரை, வீடு அப்படி என்றெல்லாம் நாங்கள். அப்போ அதுகளுக்கு பொதுவாக சொல்லிக்க லு லா போடுவோம். ஒன்று என்று சொல்லிக்க ஆவின் போடுவோம் என்று சொல்லி நாங்கள். சரியா, அப்ப எண்ண முடியாத பொருட்களுக்கு நாங்கள் அதன் ஒரு பகுதியை சொல்றதுக்கு எவ்வாறு பிரெஞ்சில் கூறுவதென்றதை பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். சரி, அப்ப அதுதான் லார்டிகிள் பார்ட்டிசிப், பகுதி பெயர்ச்சுட்டு. அப்ப பகுதி பெயர்ச்சுட்டு எண்ண முடியாத பொருட்களுக்கு போடுவோம். எண்ண முடியாத பொருட்கள் என்றால் உதாரணமாக மா, சீனி, ரச்சி, அரிசி, பால், எண்ணெய், அப்ப இதுகள் எல்லாம் துணி, இதுகள் எல்லாம் எண்ண முடியாது. என்ன, அப்ப அந்த எண்ண முடியாத பொருட்களுக்கு பிரெஞ்சில் அதன் ஒரு பகுதியை சொல்றதுக்கு எவ்வாறு கூறுவதென்று தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் இங்கிலீஷ்ல சம் என்று சொல்ல பாய்ப்போம். என்ன, சம் காஃபி, சம் டீ, சம் வாட்டர் என்று சொல்லி சம் என்று சொல்ல கொஞ்சம் பாய்ப்போம், கொஞ்சம் என்று சொல்லி கூறுவதற்கு. அதே மாதிரி தான் பிரெஞ்சில் நாங்கள் இந்த ஒரு எண்ண முடியாத பொருட்கள் ஒரு பகுதியை சொல்றதுக்கு து என்ற சொல்ல இந்த பேச்சொற்களுக்கு முன்னால இடுவோம். அப்ப து லோ என்று சொல்லுவோம். சரி, அப்ப து லோ என்று சொன்னால் ஒரு பகுதி தண்ணீர் அல்ல கொஞ்சம் தண்ணீர் என்று சொல்லுவோம். சரி, அதே மாதிரி பாருங்க, மாவை என்னன்னு சொல்லுவீங்க, லா ஃபரின். பொதுவாக மாவை சொல்லுவோம் லா ஃபரின் என்று சொல்லுவோம். அப்ப அதுல ஒரு பகுதி மா அல்ல ஒரு கொஞ்சம் மா என்று சொல்றதுக்கு நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், து லா ஃபரின். அப்ப பாருங்க, லா ஃபரினுக்கு முன்னால துவை போட்டு விட்டீங்களா, சரி, ஒரு பகுதி மா அல்ல ஒரு கொஞ்சம் மா என்று சொல்லி குறிக்கும். சரி, அதே மாதிரி எண்ணெய் என்னன்னு பிரெஞ்சில் சொல்லுவியல், லுயில், லுயில். சரியா, அப்ப நான் சொல்ல போறோம் கொஞ்சம் எண்ணெய் என்று சொல்லி. சரி, அல்லது ஒரு பகுதி எண்ணெய் என்று சொல்லியிருக்க. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க, து லுயில், து லுயில். சரியா, பொதுவாக பணத்தை சொல்லுவோம் லார்ஜோ. அப்ப ஒரு பகுதி பணம் அல்ல கொஞ்சம் பணம் என்று சொல்லியிருக்க நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், து லார்ஜோ. சரியா, து லார்ஜோ. பேர் சொல்லுக்கு முன்னால து போட்டு விட்டீங்கள் என்றால் அதன் ஒரு பகுதி என்றதை குறிக்கும். இது எண்ண முடியாத பொருட்களுக்கு தான் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். அப்ப ஆண்பால் சொற்களுக்கு எப்படி வருது என்று சொல்லி இனி பார்ப்போம். ஆண்பால் சொற்கள் இப்ப உதாரணமாக லு ரி என்று இருக்குது. சரியா, லு ரி என்று சொன்னால் அரிசி அல்லது சோறு என்றதை குறிக்குது. அப்ப இதுண்ட ஒரு பகுதி என்றதை சொல்ல போறேன். சரியா, அல்ல கொஞ்சம் சோறு அல்ல கொஞ்சம் அரிசி என்று சொல்லிக்க என்னென்று வரணும், து லு ரி என்று சொல்லி வரவன். என்ன, து
le ri என்று சொல்லி வர வேணும். ஆனால் பிரெஞ்சில் வந்து அப்படி எழுத மாட்டோம். அப்போ அதுக்கு பதிலாக இந்த து லுவுக்கு பதிலாக என்ன எழுதுவான்? டு என்று சொல்லி தே யு போட்டு எழுதுவான். அப்போ டு ரி என்று சொல்லி சொல்லுவான். சரியா? அப்போ ஆண்பால் ஒருமை இருந்தால் நீங்கள் வந்து சரியா மெய்யெழுத்தில் தொடங்குகிற சொற்களுக்கு வந்து டு என்று சொல்ல பாய்ப்போம். சரி, அப்போ உதாரணமாக லு சிக் என்று இருக்கு. லு சிக் என்று சொன்னால் சீனி. அப்போ நான் சொல்ல போகிறோம் கொஞ்சம் சீனி என்று சொன்னால் அப்போ என்னென்று சொல்லுவீங்கள்? டு சுக். சரி, டு சுக் என்று சொல்லி சொல்லுவீங்க. சரி, அப்போ பார்த்தீங்களா து என்று சொல்லி பாவிக்கிறோம். நாங்கள் து என்ற சொல்ல நாங்கள் முந்தி படித்த நாங்கள் அதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் என்ன அப்போ இதில் பார்த்தீங்களோ அப்போ இதில் வந்து து என்று சொல்ல இந்த பேச்சொல்லுக்கு முன்னால் போட்டீங்கள் என்றால் அதன் ஒரு பகுதி என்றதை குறிக்குது. சரி, இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். le pain. le pain. le pain என்று சொன்னால் பான். சரி, le pain பான். அப்போ இதுன்ற ஒரு பகுதியை சொல்லுவோம் வந்து du pain. சரி, du pain. le gâteau. le gâteau. அப்போ இதுன்ற ஒரு பகுதியை சொல்லிக்க வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கள்? du gâteau. du gâteau என்று சொல்லி. சரி, அப்போ பேர்ச்சொற்கள் வந்து நீங்கள் பேர்ச்சொற்களில் ஆண்பால் பேர்ச்சொற்கள் வந்து ஒருமையில் இருக்க வந்து நீங்கள் வந்து இந்த டு என்று சொல்ல பாவிக்கணும். சரியா? அதே மாதிரி தன்மையில வரைக்கும் இந்த மாதிரி என்று பார்ப்போம். உதாரணமாக பார்ப்போம். les épinards. les épinards. épinards என்று சொன்னால் என்னது? கீரை. சரியா? அப்போ அது பொதுவாக நாங்கள் தன்மையில சொல்லுவோம் வந்து les épinards. des épinards என்று சொல்லி சொல்றோம். என்ன அப்போ இதில் பாருங்க, அப்போ இதிலேயும் வந்து டே என்ற சொல்ல பாவிக்கிறேன். அப்போ நாங்கள் முதல் படித்த நாங்கள் வந்து ஆர்டிக்கிள் அன்டெஃபினியில வந்து பார்த்த நாங்கள் அதுலேயும் ஆ உயின் டே என்று சொல்லி படித்த நாங்கள் என்ன அப்போ அதில் வரைக்க வந்து நாங்கள் தெரியாத சொற்களுக்கு பாவிப்போம். சரியா? அதான் எங்களுக்கு தெரியாத சொற்கள். சரியா? தெரியாத பொருட்களுக்கு நாங்கள் அந்த தே என்று சொல்ல பாய்ப்போம். அதில் வந்து எங்களுக்கு எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி தெரியாது. ஒன்றுக்கு மேலே இருக்குது, ஆனால் எவ்வளவு என்று சொல்லி தெரியாது. அந்த நேரம் தே டாபிள் என்று சொல்லி பார்த்தனாங்க. ஆனால் இதில் வார தே என்பது தூம் லேயும் வாரபடியால வார தே. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகவே வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். நாங்கள் ஆர்டிக்கல் அன்டெஃபினிலேயும் ஒரு தே இருக்குது. சரி, ஆர்டிக்கல் பாசிட்டிவ்லேயும் வந்து ஒரு தே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த தே என்று விதைக்க உங்களுக்கு தெரியும், அது வந்து எண்ண முடியாத பொருட்கள் தன்மையில் இருக்க விதைக்க தே என்று சொல்ல பாய்ப்போம். அப்போ நாங்கள் இப்போ பார்த்ததை இந்த துவோட வாரதை வந்து ஒரு சிறிய குறிப்பாக போடுவோம். என்னென்று வரும்? துவோட லு வந்தால் என்னென்று வரவணும்? து என்று சொல்லி. துவோட லா வந்தால் என்ன வரும்? அப்படியே இருக்கு, மாறாது. துவோட எல் அப்போஸ்ட்ரோஃப் வந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் மாறாது, அப்படியே இருக்கும். துவோட லே வந்தால் எப்படி இருக்கும்? தே என்று சொல்லி மாறும். சரியா? அப்ப இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். சரியா? ரைட். அப்ப நான் சொல்ல போறேன் கொஞ்சம் உப்பு. என்னன்னு சொல்லுவியல் பிரெஞ்சில்? கொஞ்சம் உப்பு. சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் உப்ப du sel. என்னன்னு சொல்லுவியல்? du sel என்று சொல்லுவீங்க. சரியா? ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் ரச்சி என்று சொன்னால் என்னென்னு சொல்வீங்க? de la viande. சரியா? de la viande. சரியா? ரைட். அப்போ ஒரு பகுதியை சொல்றதுக்கு நாங்கள் இதை சொல்லுவோம். சரி, ரைட். ஆனால் முழுமையாக சொல்லிக்க வந்து நீங்கள் ஆர்டிக்கல் டெஃபினி தான் நீங்கள் போட வேணும். சரியா? இப்போ உதாரணம் பாருங்க. நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்றத பிரெஞ்சில் சொல்லுவோம் வந்து je mange. சரி, je mange என்று சொன்னால் நான் சாப்பிடுகிறேன். சரி, அப்போ நான் சொல்ல போகிறேன் நான் பான் சாப்பிடுகிறேன். அப்போ நாங்கள் வீட்டில் வாங்கின பான் முழுக்க நான் சாப்பிட போகிறது இல்லை, அதில் ஒரு பகுதியைத்தான் நான் சாப்பிட்றேன். அப்போ என்னென்னு சொல்லுவேன்? je mange du pain. என்னென்னு சொல்லுவேன்? je mange du pain என்று சொல்லி. முழு பானையும் நான் சாப்பிட்றேன். அப்படி என்னன்னு சொல்லுவீங்க? je mange le pain.
Je mange le pain என்று வரும். அப்போ முழுமையாண்டு வரைக்க le என்று வரும். அதில் ஒரு பகுதி என்று வரைக்க du என்று சொல்லி போட்டு சொல்லலாம். விளங்குதோ? அப்போ இதுதான் ஆர்டிக்கல் வந்து பார்ட்டிசிப். அப்போ எண்ண முடியாத பொருட்களை வச்சுக்கொண்டு சில வசனங்கள் பார்ப்போம். இப்போ உதாரணம் பாருங்க, இந்த இலியா என்று சொன்னால் இருக்குது என்று சொல்லி அர்த்தம். இலியா இருக்குது என்றதை குறிக்கும். அப்போ நான் சொல்ல போறேன் இலியா de la farine. இலியா de la farine அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மா இருக்கிறது. சரியா? கொஞ்சம் மா இருக்கிறது. இலியா de la farine. இலியா de l'eau என்று சொன்னால் தண்ணீர் இருக்கிறது, நீர் இருக்கிறது. இலியா du beurre. இலியா du beurre அப்படின்னு சொன்னா பட்டர், வெண்ணெய் கட்டி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் வந்து இதை வந்து எதிர்மறையில விதைக்க நாங்கள் இந்த பேர் சுட்ட போடக்கூடாது. சரியா? இப்ப உதாரணமா பாருங்க, இலியா துலா ஃபரின் என்று சொல்லி சொன்னா சரியா? இதை வந்து எதிர்மறையில சொல்றேன் வந்து மா இல்லை என்று சொல்லி. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? il n'y a pas de farine. என்னன்னு சொல்லுவீங்க? il n'y a pas de farine. அப்ப de la farine போடையில என்ன இந்த இருக்குதண்டு விதைக்கு தான், அதாவது வந்து உடன்பாட்டு வாக்கியத்துல தான் நாங்கள் வந்து இந்த பேர் சுட்ட இடுவோம். எதிர்மறையில பேர் சுட்டு இடக்கூடாது. சரியா? இப்ப உதாரணம் பாருங்க, இன்னொரு வசனம் சொல்றேன். je mange du pain. je mange du pain. சரி, அப்ப நான் பான் சாப்பிடுறேன் என்று சொல்லி சொல்றேன். இனி சொல்லையில நான் பான் சாப்பிடையில என்று சொல்றேன். நான் பான் சாப்பிடையில என்று சொல்லி சொல்லிக்க je mange pas de pain என்று தான் போடுவோம். ஏன்? முதல் வந்து du என்று சொல்லி விதைக்க என்னது? அதுல de le pain என்று சொல்லி வந்தது என்ன? எதிர்மறையா கேட்க அப்ப அந்த le இல்லாமல் போடும். அப்ப மிச்சம் என்ன? de. ஆகவே je mange pas de pain என்று சொல்லித்தான் வரும். முதலாக je mange du pain, இது je mange pas de pain. ரெண்டுக்கு உள்ள ஒலி வித்தியாசம் விளங்குதோ? அடுத்ததை பார்ப்போம். il y a du sel. il y a du sel என்று சொன்னா என்னது? உப்பு இருக்குது என்று சொல்றேன். அப்ப உப்பு இல்லை என்று சொல்ல போறேன். அப்ப என்னன்னு சொல்லுவேன்? il n'y a pas de sel. அப்ப உங்களுக்கு தெரியும் செல் என்றது வந்து உப்பு, ஆண்பால் சொல்லு du sel என்று சொல்லி சொன்னான். என்ன? ஏனென்றால் துவோட லு வருது. சரியா? எதிர்மறையா கேட்க நாங்க என்ன செய்வோம்? அந்த லுவை எடுத்து விடுவோம். ஆகவே மிச்சம் து. அப்ப இனியப்பா து செல்ல. அதே மாதிரி இலியா து லுயில் என்று சொல்றேன். எண்ணெய் இருக்குது. இலியா து லுயில், எண்ணெய் இல்லை என்று சொல்ல போறேன். அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? இனியப்பா துயில். இனியப்பா துயில் என்று சொல்லி சொல்ல வேணும். அதுல அந்த எல்லா அப்போஸ்ட்ரோஃப் இல்லாமல் போகும். ஆஷுக்கு சத்தம் இல்லாதபடியால சரியா? இதுல தேயோட அப்போஸ்ட்ரோஃப் போட்டு சொல்லுவோம். அப்ப இனியப்பா துயில். சரியா? இலியா து லுயில், இனியப்பா துயில். விளங்குதோ? ரைட். அப்ப எதிர்மறையில விதைக்க இப்படி நீங்கள் பேர் சுட்டு இடக்கூடாது. எண்ண முடியாத பொருட்களை நீங்கள் எவ்வாறு அளப்பீர்கள்? சரி, அதுக்காக அளவு கணியங்கள் இருக்கின்றன. என்ன? இப்ப உதாரணமாக தண்ணீரை வந்து நாங்கள் என்னது? ஒரு போத்தில் தண்ணீர் என்று சொல்லலாம், ஒரு கிளாஸ் தண்ணீர் என்று சொல்லலாம், ஒரு துளி தண்ணீர் என்று சொல்லலாம். ரைட். அதுகளை பற்றி தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். சரி, அப்ப அதுக்கான சில சொற்களை வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். முதலாவது le mètre. le mètre. le mètre என்று சொன்னால் மீட்டர். le litre. le litre, liter. le kilo. le kilo. kilo என்று சொன்னால் கிலோ. le gramme. le gramme. அப்ப கிராம் சொல்லுவோம். அடுத்தது le morceau. le morceau. le morceau என்று சொன்னால் கட்டி அல்லது துண்டு என்றது. le morceau. la tranche. சீவர். la tranche, சீவர். la part, பங்கு. la part, பங்கு. le paquet.
le paquet paquet சொல்லுவோம் அல்ல சரையை சொல்லுவோம் le paquet le sachet சரையை சொல்லுவோம் சரி அல்லது சின்ன பாக்கெட்டை சொல்லுவோம் வந்து le sachet le verre கிளாஸை சொல்லுவோம் சரி தண்ணி குடிக்கிற கிளாஸை சொல்லுவோம் le verre la tasse கப் சரி தண்ணி குடிக்கிற கப்பை சொல்லுவோம் la tasse l'assiette என்று சொன்னால் கோப்பை la goutte என்று சொன்னால் துளி le filet என்று சொன்னால் வேலையை சொல்லுவோம் le filet சரி அப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்துருப்பீங்க வெங்காயம் அல்லது உள்ளி இதுகளெல்லாம் உருளைக்கிழங்கு இதுகளெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு வேலைக்குள்ள போட்டு விற்பினோம் சரியா அப்போ அதை சொல்லுவோம் அந்த பேக்கை சொல்லுவோம் வந்து le filet சரி அப்போ பார்த்தீங்களோ அப்போ இந்த சொற்கள் வந்து நாங்கள் அளக்கிறதுக்கு பாவிக்கிறோம் சரி அப்போ நான் இப்போ சொல்ல போகிறேன் வந்து 1 லிட்டர் பாலை பிரெஞ்சில் எவ்வாறு சொல்கிறேன்னு பார்ப்பேன் அப்போ 1 லிட்டர் என்றால் என்னன்னு சொல்வீங்க un litre de lait அப்போ இதில் பாருங்க இந்த து என்ற இடத்துல வந்து நான் லு லா ஒன்றுமே போடையில என்ன அப்போ நீங்கள் வந்து un litre de lait அதாவது வந்து இந்த எண்ண முடியாத பொருட்களோ அல்லது எண்ணக்கூடிய பொருட்களோ வந்து இப்படி அளவு கணியங்களோட போடைக்க வந்து பேர் சுட்டு போடக்கூடாது சரியா பேர் சுட்டு இடக்கூடாது un litre de lait என்று சொல்லித்தான் போடுவாங்க சரியா ரைட் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் ஒரு பேக்கெட் மாப் என்று சொல்லி சொல்லப்போம் ஒரு பேக்கெட் மாப் அப்போ என்னென்னு சொல்லுவீங்க un paquet de farine என்னென்னு சொல்லுவீங்க un paquet de farine ஒரு தண்ணி போத்தல் சரியா அல்லது ஒரு போத்தல் தண்ணீர் என்று சொல்லி சரி ஒரு போத்தல் தண்ணீரை அப்போ ஃப்ரெஞ்சில் என்னென்னு சொல்லுவோம் அப்போ போத்தில் வந்து லா புத்தை சரியா போத்தில் வந்து லா புத்தை என்று சொல்லுவோம் அப்போ ஒரு போத்தில் என்னென்னு சொல்லுவீங்க உயின் புத்தை சரி உயின் புத்தை அப்போ இனி ஒரு போத்தில் தண்ணி என்று சொல்லிக்க அப்போ உயின் புத்தை தோ என்று சொல்லு உயின் புத்தை தோ அப்போ இதில் பாருங்க பேர் சுட்டு ஒன்றுமே போடையில தனியாக து என்று சொல்லித்தான் வரவானம் அங்கால உயிரெழுத்து வாரபடியால் அப்போஸ்ட்ரோ போட்டு அப்போ உயின் புத்தை தோ என்று சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு போத்தல் கொக்கோ கோலா என்று சொல்லி சொல்லுவோம் அதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்றது அப்போ போத்தில் என்னன்னு சொல்லுவீங்க புத்தை அப்போ உயின் புத்தை து கொக்கா என்று சொன்னீங்க சரி உயின் புத்தை து கொக்கா என்று சொல்லி அதே மாதிரி 1 கிலோ மா என்று சொல்லி சொல்ல போகிறேன் அப்போ என்னன்னு சொல்லுவேன் கிலோ து farine என்று தான் சொல்லுவேன் 1 கிலோ து லா farine அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா 1 கிலோ து farine அப்போ து போட்டு தனியாக பேர் சொல்ல மட்டும் போட்டால் காணும் நீங்கள் அதில் பேர் சுட்டு கொண்டும் இட தேவை அப்போ பார்த்தீங்களோ அப்போ நீங்கள் வந்து அளவு கணியங்களோட ஒரு பேர் சொல்ல இடையக்க தனியாக து மட்டும் சொல்லுங்க அப்போ 1 மீட்டர் துணி என்று சொல்லி சொல்ல போகிறோம் துணியை சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில் லு டிஷ்யூ என்று சொல்லுவோம் அப்போ என்னென்னு சொல்லுவோம் un mètre de tissu என்னென்னு சொல்லுவீங்க un mètre de tissu என்று சொல்லி சரியா அப்போ இனி சொல்லுவோம் ஒரு பங்கு ரச்சி என்று சொல்லுவோம் அப்போ என்னென்னு சொல்வீங்க பங்கு நாங்கள் பார்த்து நாங்கள் லா பார் என்று சொல்லி பார்த்து நாங்கள் அப்போ ஒரு பங்கு என்று சொல்லி வரைக்க உயின் பார் என்று சொல்லி வரும் அப்போ உயின் பார் de viande என்னென்னு சொல்வீங்க உயின் பார் de viande என்று சொல்லி சொல்லுவீங்க அளவு கணியங்களுடன் பேர் சொற்களை இடுகையில் து மட்டுமே இடுவோம் அப்போ நாங்கள் இந்த பாடத்தில் பகுதி பெயர் சுட்டு எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்த்தோம் இதற்கான உதாரணங்களையும் தந்திருக்கிறோம் சில பயிற்சிகளையும் தந்திருக்கிறோம்
நீங்கள் செய்து பாருங்கள். பிரெஞ்சு படிக்க விரும்புபவர்களுக்கு இந்த பாடங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இது உதவியாக இருக்கட்டும். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவில் இடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். ஒவ்வா அல ப்ரோஷன். பிரெஞ்சு தேசத்தில் பருந்து வாழும் தமிழ் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இல்லங்களில் இருந்தவாறு எல்லோராலும் அறியப்பட்ட பச்சைமட்டை புத்தகமான நடைமுறை பிரெஞ்சின் ஆசிரியர் பிரகலாதனின் நேரடி கண்காணிப்பில் ஜூமினூடாக இணையவழி கல்வி